எல்லாருக்கும் பால் இருக்கு. பசுமாட்டுல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. பச்சை மரத்துல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. மில்க் பிக்கீஸ் இருந்து பால் வந்து பாத்திருக்கீங்களா? என்ன பண்ணுவ? டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணுங்க பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ். இதோட 4 பிஸ்கட்ஸ்ல இருந்து அவனுக்கு கிடைக்குது ஒரு கிளாஸ் பால் எனர்ஜி. மேஜிக். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. பாலா சரக்கா? இன்னைக்கு மில்க் பீச் 4 பிஸ்கெட் ஈக்குவல் 1 கிளாஸ் ஆஃப் மில்க்னு போட்டிருக்கேன். ஒரு 10 ரூபா வைக்கல. அப்ராக்சிமேட்டாக எத்தனை ஒரு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 4 4 4 3 சரி 16 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 16னா 4 கிளாஸ்னால் 1 லிட்டரு பால் இன்னைக்கு எங்கள் ஊரில் 50 ரூபா. சரி பாக்கெட் பால்னாலே இவ்வளோ 30 ரூபாய்க்கு மேலே வருமா? நல்லா இருந்தாலும் 20 ரூபாய்க்கு மேலே வரும். 20 ரூபாய்க்கு மேலே உள்ள பால் அவங்களுக்கு அவன் 10 ரூபாய்க்கு தானா? இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒழிச்சுக்கோங்க. அப்படியே அதை உண்மையான பாலையே பதப்படுத்தி தந்தாலும் இருக்கிற காசோடு இன்னும் கூட தான் வருமே தவிர 10 ரூபாய்க்கு எவனும் தர மாட்டான். நான் சொல்கிறேங்க. இதுதான் பிரிட்டானியா. அப்புறம் போக்கவும் இதே மாதிரி தான். என்னை 120 FPS ஏமாற்றி இந்த ஃபோன் எடுக்க வச்சுட்டாங்க. மகா மட்டமான ஃபோன்.